அட என்னய்யா இது? போன மேட்ச்ல 264 ரன் எடுத்துட்டு, இந்த மேட்ச்ல வெறும் 75 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டீங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் ரொம்ப மோசமாயி போச்சுங்க. இதனால இன்னைக்கு ஆர்சிபி மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா 7வது ஓவர்லயே வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சு அப்டின்னா, ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி டெல்லியோட பேட்டிங் நல்லா இருக்கும்னு பார்த்தா, அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பெரிய சறுக்கல் தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே புவனேஸ்வர் குமார் வந்து பராக்கோட விக்கெட்ட வந்து எடுத்துட்டாரு. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, ராகுல், சமீர் ரிஸ்வி இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் ஹசல்வுட் வந்து ஒரே ஓவர்லயே மனுஷன் அடுத்தடுத்து வந்து எடுத்துட்டாரு. சரி அதுக்கப்புறமாவது டெல்லி பேட்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, புவனேஸ்வர் குமார் இருந்துட்டு, ஹசல்வுட் மட்டும் தான் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பாரா? அப்ப நான் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு, மனுஷன் வந்து ஸ்டப்ஸோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் 2 பேரோட விக்கெட்டையும் ஒரே ஓவர்ல எடுத்துட்டாருங்க. சரி அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவாவது ஏதாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, அவரும் ஹெசல்வுட்டோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால பவர் பிளேக்குள்ளே வெறும் 4வது ஓவர்லயே 8 ரன்னுக்கே 6 விக்கெட்ட இழந்து டெல்லி பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. என்னப்பா இம்புட்டு மோசமா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும்போது, அப்பதான் அபிஷேக் போறலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் மில்லர் 2 பேரும் கொஞ்சூண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பாவது வந்து கன்டின்யூ ஆகும். எப்படியோ ஓரளவுக்கு டெல்லி டீசென்ட்டான ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதான் டேவிட் மில்லர சலாம்தார் வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 விக்கெட் போயிருச்சு. அபிஷேக் பொரல் ஒத்தாளா மனுஷன் நின்னு போராடி பார்த்தாரு. அவர்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அவரோட ஸ்டம்பையும் ஹசல்வுட் வந்து தெறிக்க விட்டாரு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி வெறும் 75 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இத வந்து பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆர்சிபி வந்து இத எவ்ளோ வேகமா சேஸ் பண்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டு, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேக்கப் பேத்தலும், விராட் கோலி நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இதுல ஜேக்கப் பேத்தலு நான் அதிரடினா அதிரடி பட்டைய கலப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. போற போக்குல இவங்க 2 பேரும் மேட்ச் முடிச்சுருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் பேத்தல் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுலயும் வந்து நட்ராஜன் ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சாருங்க. மனுஷன் கேட்ச பிடிச்சுட்டு பவுண்டரி லைன டச் பண்ணாம அப்படியே வந்து ஓடி ஓடி வந்து கஷ்டப்பட்டு வந்தாரு. ஆனா வந்து என்ன பிரயோஜனம்? சேஸ் பண்ண என்ன அம்புட்டு ரன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த படிக்கலு கோலி கூட சேர்ந்து, "நான் இத பாருங்க எவ்வளோ வேகமா முடிக்கிறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் வந்து இந்த மேட்ச 7வது ஓவர்லயே வந்து முடிச்சு விட்டாருங்க. இதனால இந்த மேட்ச ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளா 9 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஆர்சிபி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச சீர பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்படியும் பவர் பிளேக்குள்ளேயே மேட்ச முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதிரடியா வந்து விளையாண்டாங்க. ஆனா பவர் பிளேக்குள்ள வந்து மேட்ச முடிக்க முடியாம போயிருச்சு. மேபி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வேகமா மேட்ச முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு வந்திருப்பாங்க போல. அந்த மாரி வந்திருந்தா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் வந்து ஆயிருக்கும். இந்த அளவுக்கு மேட்ச வந்து ஆர்சிபி இவ்ளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் ஆர்சிபியோட வெறித்தனமான பவுலிங் தாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து ஹசல்வுட் வந்திருக்காரு. மனுஷன் இன்னைக்கு மேட்ச்ல 1 இல்ல 2 இல்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டா புவனேஸ்வர் குமாரும், என்னோட பங்குக்கு நான் வந்து விக்கெட் எடுக்கிறேன். அவர் குருனா நான் சிஷ்யனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு 3 விக்கெட் வந்து எடுத்தாரு. இவங்க 2 பேர சமாளிக்க முடியாம தான் இன்னைக்கு டெல்லி வெறும் 75 ரன்னுக்கே வந்து சுருண்டு போயிட்டாங்க. உண்மையிலே இந்த ஒரு தோல்விய பாடமா எடுத்துக்கிட்டு, டெல்லி அடுத்தடுத்த மேட்ச்ல நல்ல ஒரு கம்பேக்க குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.